ஆசி முனீர் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம பிதுங்கி விழிச்சுக்கிட்டு இன்னைக்கு லெட்டர் வேற ட்ரம்ப்புக்கு எழுதியிருக்காரு. அவருக்கு அவார்டு கொடுத்ததை பாராட்டி டபுள் கேமிஸ்தான் பேர் வச்சுக்கலாம், பாகிஸ்தான் பேரை மாத்தி. அமெரிக்கா ஏவல் பிராணி தானே அது. அமெரிக்கா வந்து எலும்பு துண்டு தூக்கி போட்டுச்சு, போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் இப்ப இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கரெக்டா சொன்னாரு, பாகிஸ்தான தலால் அப்படின்னாரு, புரோக்கர் அப்படின்னாரு. ஜெலன்ஸ்கியை திருப்பி பாக்குறது கூட இல்லை. ஜெலன்ஸ்கியா யாரவன், எங்க இருக்கான், விச் கண்ட்ரி இஸ்? குல்பூஷன் ஜாதவ்னு ஒருத்தர் வந்து ஈரான்ல இருந்து இருக்கிறவர் தான் கடத்தி கொண்டு இங்க பாகிஸ்தான் சிறையில வாடிட்டு இருக்காரு. அவரு இந்தியன் நேவல் ஆபீசர், 10 வருஷமாச்சு அவரு. சோ அடிச்சா அவன் திருப்பி அடிப்பான்ற பயம் இருக்குல்ல, அதுவே வின்னு தான். சோ நிறைய விஷயங்கள் எதிர்கட்சி, இப்போ லபத்திபோன் அடிச்சிட்டு இருக்கிற கட்சி இருந்த காலகட்டத்திலேயே இது நடந்தது. இஸ்ரேல் கிட்ட நட்பு பாராட்ட வேண்டுமா வேணாமா என்பது ஈரானை பொறுத்தல்ல. புல்வாமா தாக்குதல் 2019 அன்னைக்கு எத்தனை லட்சம் வசூல் பண்ணி இந்திய வீரர்களுக்காக இவங்க பணம் கொடுத்தாங்க? இவ்வளவு பெரிய போர் நடந்துட்டு இருக்கும்போது பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு பிரச்சனை வந்தது இல்ல சார்? 400 பேர் பக்கமா ஹாஸ்பிட்டல்ல இறந்தாங்க. இப்ப அவங்க பண்ணலையா? அந்த போரை தொடக்கினதே வந்து சவுதி அரேபியாவுக்கு பக்கம் போய் நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தானே. சவுதி பக்கம் போய் நின்னா ஈரான் அடிப்பான், போய் நிக்கலன்னா சவுதி பிச்சை போட மாட்டான். சரி, இப்போ ஆப்கானிஸ்தான் அடிச்சா இப்போ நம்மளுக்கு எஸ்கேப் ரூட் இருக்குன்னு இப்போ ஆப்கானிஸ்தான் அடிக்கிறான். சரி, ஆப்கானிஸ்தான் அடிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம அமைதியா இருந்தா பலூச்சிஸ்தான் அடிப்பான், பலூச் போராட்ட குழு. ஆசி முனீர் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம பிதுங்கி விழிச்சுக்கிட்டு இன்னைக்கு லெட்டர் வேற ட்ரம்ப்புக்கு எழுதியிருக்காரு. அவருக்கு அவார்டு கொடுத்ததை பாராட்டி டபுள் கேமிஸ்தான் பேர் வச்சுக்கலாம், பாகிஸ்தான் பேரை மாத்தி. எல்லா பக்கமும் ஆடுவான் அவன், எந்த பக்கம் ஆடுவான்னு அவனுக்கே தெரியாது. எப்படி சார் அப்புறம் மீடியேஷன் பண்ண வந்தாங்க ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும்? அமெரிக்கா ஏவல் பிராணி தானே அது. அமெரிக்கா வந்து எலும்பு துண்டு தூக்கி போட்டுச்சு, போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் இப்ப இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கரெக்டா சொன்னாரு, பாகிஸ்தான தலால் அப்படின்னாரு, புரோக்கர் அப்படின்னாரு. அது புரோக்கர்களின் நாடு, புரோக்கர் நாடு தான் அது. இட் கான் பி a country. பாத்தியா பங்களாதேஷ் என் பக்கம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சும்மா உதார விட்டாங்க. காரி துப்பி இருக்காரு பங்களாதேஷோட புது பிரைம் மினிஸ்டர் தாரிக் ரஹ்மான். ஜெனசைட் டே கொண்டாடி இருக்காங்க. மார்ச் மாசத்தான் அவங்க தேர்தல் முடிஞ்ச பிற்பாடு ஆபரேஷன் சர்ச் லைட்டை வந்து கட் அவிழ்த்து விட்டாங்களே 1971. அதை வந்து கடைபிடிக்கும் விதமாக அதை அவங்க பாகிஸ்தானை வந்து சாடி இருக்கிறார்கள் பங்களாதேஷ். சோ பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷும் எனதே பாகிஸ்தானும் எனதேன்னு சொன்ன கோஷம் இதோட முடிஞ்சு போச்சா கதை. சோ பாகிஸ்தானை விடுங்க, பாகிஸ்தான் வந்து நம்மளுக்கு பொருட்டு இல்லை. ஆனா பாகிஸ்தான்ல மக்களோட தேவைகளை வந்து அவங்க பூர்த்தி செய்ய முடியாமல் அவங்க தவிக்கும் போது இப்போ நமது அரசாங்கமும் அதே போன்ற சில நடவடிக்கைகளில் ஈடுபடுவது கவலை அளிக்கிறது. கோவிட் காலத்தில் இந்த அரசாங்கத்தின் மீது வைக்கப்பட்ட மிகப்பெரிய குற்றச்சாட்டு, சடனா லாக்டவுன் எடுத்துட்டு வந்தப்போ, சடனா சில விஷயங்கள் எடுத்துட்டு வந்தப்போ அன்றாடங்காட்சிகளின் உணவு தேவைகள் வந்து சரியா கவனித்துக் கொள்ள முடியவில்லை அப்படின்ட்டு. அதே போல ஒரு நிலைமை இங்க வந்து செயற்கையா ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. இயற்கையா இல்ல, செயற்கையா. இதை கட்டுப்படுத்த தவறினால் நாளைக்கு விலைவாசி உயர்வு தொடரும். ஒருவேளை ஸ்டேட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ் ஸ்டெபிலைஸ் ஆனாலோ இன்னும் 2-3 மாதங்கள்ல எல்லாமே அமைதி திரும்பி எல்லாமே நார்மலா இயல்பு நிலை வந்து விட்டால் கூட இந்த விலைவாசி உயர்வை ரிவர்ஸ் பண்றதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு என்ன வழிமுறை இருக்கிறது? சோ உடனடியாக மத்திய அரசுகளும் மாநில அரசுகளும் இதற்கான ஒரு ஒழுங்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். இதுக்கு மேல நீ விலைவாசி இந்த பொருளுக்கெல்லாம் ஏத்தனா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழையும் நுகர்வோர் சட்டத்து கீழையும் பிளஸ் எசென்சியல் சர்வீசஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட், உணவு என்பது எசென்சியல் சர்வீஸ் தான். பால், இது மாதிரி பேசிக்கா சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இது மேல விலை ஏத்தனா உன்னை தூக்கி உள்ள வச்சிருவோம்னு சொல்லணும், இல்ல ஹோட்டலுக்கு சீல் வச்சிருவோம்னு சொல்லணும். அப்போ ஒழுங்காகும் பாரு. 2 ஹோட்டல் அது மாதிரி பண்ணோம். ஆனா அது பண்றதுக்கு தெம்பும் திராணியும் அரசுக்கு வேணும், அது எந்த அரசாக இருந்தாலும். ஓகே சார். சார் கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். இந்த நாட்டோ மெம்பர்ஸ் இருப்பாங்களே சார், அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதான் சார் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நோட்டா அமெரிக்கா பக்கம் இல்ல ஈரான் பக்கம் இல்லன்னு சொல்லிட்டு. அதான் சார் இது வந்து எங்களோட போர் கிடையாது, எங்களோட போர் கிடையாது, இல்ல இன்னைக்கு நோட்டா ஆயிடுச்சு. அதான் சார் அந்த நோட்டானாதான் தெரியும் இது வந்து எங்களோட போர் இல்ல அப்படின்ட்டாங்க. அப்ப ட்ரம்ப் சொன்னார்ல சார், உக்ரைன் ரஷ்யா போர் தான் எங்களோட கிடையாது, ஆனா நாங்க வந்து உதவணும்ல, இப்ப நீங்க மட்டும் உதவ மாட்டேன்றீங்க மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு சார். உதவுனது யுக்ரைன்ல இருக்கக்கூடிய வளங்களுக்காக உதவணும்.
நீ இந்த போரை வளைச்சு என்ன பண்ண? இந்த போரை தொடங்கி வச்சு $57 போயிட்டு இருந்த ரஷ்யா ஒரு பீப்பா கச்சா எண்ணெயோட விலை, ரஷ்யன் யுரல் க்ரூட் ஆயிலோட விலைய இன்னைக்கு பிரெண்ட் ஆயிலுக்கு ஈக்குவலா எடுத்துட்டு வந்துட்டு $100 போயிட்டு இருக்கு. $57 $100 டபுள் ஆகிட்டியா? அதான் சார் அவங்களோட இன்கமும் டபுள் ஆயிருச்சே ரஷ்யாவுது. இப்ப புரியுதா? ஒரு நாள் ஒண்ணுக்கு $760 மில்லியன் அவங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்க ரஷ்யா, குறைந்தபட்சம் எண்ணெய் வர்த்தகத்துல இருந்து. இன்னும் யுக்ரைன் போற எவனும் கண்டுக்கிறது இல்ல. ஜெலன்ஸ்கிய திரும்பி பாக்குறது கூட இல்ல. ஜெலன்ஸ்கியா யாரவன், எங்க இருக்கா, விச் கண்ட்ரி இஸ், வேர் இஸ் த கீ அப்படின்வாங்க. புட்டின் இஸ் இன், ஜெலன்ஸ்கி ஹஸ் லாஸ்ட் இஸ் கீ. ஜெலன்ஸ்கி இன் கீ தாராது போயிடுச்சு, புட்டின் தான் இன்னு. பாத்தீங்களா? ஒரு சண்டைய போடணும்னா எடுத்த குறிக்கோள் மேல ஸ்ரத்தையோட கான்ஸ்டன்டா அது ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அந்த சண்டைய கண்டினியூஸா போடணும்ன்ற ஒரு எண்ணம், டைவர்ஷன் இல்லாம வேற இதுக்கு போகாம அது மேலேயே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு தன்மை, இதுதான் போர் தந்திரம். இதுதான் நாங்க மிலிட்டரி பேரலன்ஸ் சொல்றது. எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவ், கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஃபோர்ஸ். இது ரெண்டும் ரஷ்யா கிட்ட இருக்கிறதுனால மட்டும்தான் இன்னைக்கு 4 வருஷம் ஆகியும் பல பில்லியன் டாலர்கள் யுக்ரைனுக்கு எல்லா நாடுகளும், 27 நேட்டோ நாடுகளும், அமெரிக்கா உட்பட 28 நாடுகள் ஒன்று கலந்து காசை கொடுத்தும் ரஷ்யா மேல 22,000க்கும் மேற்பட்ட தடைகளை எடுத்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கும் ரஷ்யா தாக்கு பிடிச்சி நிக்குதுன்னா இதுதான் காரணம். அதே போல 30 நாள் 3 நாள் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு போருக்குள்ள போயிட்டு எந்த குறிக்கோள் இல்லாம இஸ்ரேல் ஒரு குறிக்கோளும் அமெரிக்கா ஒரு குறிக்கோளும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாம, எப்படி பண்ணணும்னு தெரியாம போரை தொடங்கி விட்டு இன்னைக்கு போயிட்டு மாட்டிக்கிட்டு எப்ப முடிக்கிறோமா முடிக்கலையா, வருவியா வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு உள்ளே விளையாடிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இஸ்ரேல் நேரடியா நீ போய் களத்துல இறங்கன்னா நான் மாட்டேன் நீ போ அப்படின்றான். சோ இந்த போர் குறிக்கோள் அற்ற போரா மாறிட்டு இருக்கு. பை ஆப்டிக்ஸ் பாக்குறவர்கள் கண்களுக்கு ஈரான் ஜெயித்தது போலதான் தோணுது. கிரிக்கெட் மேட்ச் 7 விக்கெட் விழுந்துருச்சு, கடைசி 3 விக்கெட்டு 300 ரன் அடிக்கணும், பிச்சு ஸ்கொயரா டர்ன் ஆகுது, இல்ல கிராக் ஆயிட்டு ரிவர்ஸ் ஸ்விங் ஆகுது, பால் ஆடவே முடியாது, டெய்ல் எண்டர்ஸ் தான் ஆடிட்டு இருக்காங்க. கடைசியில ஆடுறவங்க இன்னும் 50 ஓவர் சமாளிக்கணும். சமாளிச்சு கடைசியில 45 46 47 ஓவர் வரைக்கும் வந்துட்டாங்க. இன்னும் 18 பால் தான்ன்ற கண்டிஷன் வந்துருச்சு. 18 பால்ல 3 விக்கெட் எடுக்கணும். ஆனா எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களான்னு சொன்னா விக்டரி யாருக்கு? தோக்க வேண்டியதை டிரா பண்றாலே அது வின்னு தான். ஆமா சார், ஆமா. இது வரைக்கும் அவங்க எடுத்துக்கொண்ட குறிக்கோளை முடிக்கல. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நானே சொல்லுவேன், போரை விளையாட்டோட கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இது புரிதலுக்காக கம்பேர் பண்ண தவிர்த்து மிலிட்டரி லாஜிக் படி எடுத்து பார்த்தா அரசியல் குறிக்கோள்கள் அடையவில்லை, ராணுவ குறிக்கோள்கள் அடையவில்லை, நிலப்பரப்பை பிடிக்கவில்லை, தலைநகரை அவர்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு வர முடியல, அவர்கள் கொண்ட அவங்களோட ஈரானின் ராணுவ பலத்தை அழிக்க முடியவில்லை, அவர்களின் பொருளாதார பலத்தை அழிக்க முடியவில்லை. ஏதோ கொஞ்சம் அழிச்சிருந்தாலும் அது போதிய அளவுக்கான பலத்தை அழிக்க முடியலை. அழிப்பதற்கும் பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க பொருளாதார பலத்தை, அதாவது பார்ஸ் கேஸ்ஃபீல்டு அடிச்சாங்க, சதன் பார்ஸ. உடனே அவன் என்ன பண்ணா, ரஸ்லாஃபனையும் நார்த் கேஸ்ஃபீல்டையும் அடிச்சான். மற்ற எல்லா எண்ணெய் கிடங்குகளும் எண்ணெய் உற்பத்தி செய்யும் ஆலைகளையும், அதாவது சுத்திகரிப்பு ஆலைகளையும் கேஸ் ஃபீல்ட்ஸையும் அடிக்க ஆரம்பிச்சான் அந்த பகுதி ஃபுல்லா. அதோட ட்ரம்ப் என்ன சொன்னார், யாப்பா அங்க போய் அதுல மாத்திரம் அடிச்சிடாது, அதுல மாத்திரம் அடிச்சாது, நோ ஓன்லி ஃபுட், அதை அடிச்சிடாத சொன்னாரா இல்லையா? சோ அடிச்சா அவன் திருப்பி அடிப்பான்ற பயம் இருக்குல்ல, அதுவே வின்னு தான். பட் இதுல நான் இன்னொரு விஷயத்த உங்க பார்வைக்கு வைக்க விரும்புறேன். இந்தியாவில ஈரானுக்கான சப்போர்ட் இந்தியா செய்கிறதா, இந்தியா ஈரான் பக்கம் நிக்கணுமா, அமெரிக்கா பக்கம் நிக்கணுமான்னு பாத்தீங்கன்னா இந்தியா எடுத்துள்ள நிலை நடுநிலை. அது ஒரு விதத்தில் இந்தியாவுக்கு நன்மைதான் இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கு. இந்தியா இஸ்ரேலுடன் இருக்கக்கூடிய அந்த ஒரு நட்பு என்பது அது நெத்தனியாவால் ஏற்பட்ட நட்போ இல்ல புதிதாக பிரதமரால் ஏற்படுத்தப்பட்ட நட்போ அல்ல. இந்திரா காந்தி அம்மையார் காலத்திலேயே 71 போர்லயே இஸ்ரேலுக்கு இந்தியாவுக்கும் மறைமுகமான பேச்சுவார்த்தை இருந்தது. 77ல மோஷே டயான் இந்தியாவுக்கு போனாரு. 92ல நரசிம்மராவ் இருந்த காலத்தில் தான் அங்க இஸ்ரேல்ல இந்தியாவோட தூதரகத்தையே திறந்தோம். சோ நிறைய விஷயங்கள் எதிர்கட்சி இப்போ லபத்திபோன் அடிச்சிட்டு இருக்கிற கட்சி இருந்த காலகட்டத்திலேயே இது நடந்தது. இஸ்ரேல் கிட்ட நட்பு பாராட்ட வேண்டுமா வேண்டாமா என்பது ஈரானை பொறுத்தல்ல, ஈரானோட நட்பு பாராட்ட வேண்டுமா வேண்டாமான்றது இஸ்ரேலை பொறுத்தல்ல. யாருடன் இந்தியா யாரு கூட நட்பு வச்சுக்கணும் வச்சுக்கூடாது என்பது இந்தியாவோட தனிப்பட்ட கொள்கை, வெளியுறவு கொள்கை.
அந்த வெளியுறவு கொள்கையை நம்ம இண்டிபெண்டா மெயின்டைன் பண்ற வரைக்கும் தான் நம்ம வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை அணுக முடியும். உதாரணத்துக்கு இன்னைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஊர்ஜிதப்படுத்தாத தகவல் தான், ஆனா ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணிக்கோங்க நெட்ல, ஈரானிடம் இருந்து $5 மில்லியன் அளவுக்கான எண்ணெயை வாங்க போறாங்க. ஏன்னா அமெரிக்கா சொல்லிட்டான்ல 30 நாள் வரைக்கும் நீங்க ஈரான் எண்ணெயை கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 5 மில்லியன் பேரல்கள், டாலர்கள் இல்லை, 5 மில்லியன் பேரல்கள் எண்ணெயை வாங்க போறாங்க. 5 மில்லியன் பேரல்ஸ். அப்பனா என்ன அர்த்தம்டான்னா, ஈரானோட எண்ணெயை எப்படி வாங்க போறாங்கடான்னா, வாஸ்ட்ரோ சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. இந்தியாவில இருக்கக்கூடிய வங்கியிலேயே ஈரான் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணும். அந்த அக்கௌண்ட்ல நம்ம வாங்குற எண்ணெய்க்கு நிகரான பணத்தை நமது ரூபாயிலேயே டெபாசிட் பண்ணிடுவோம். டெபாசிட் பண்ணிட்டோம்னா அவங்க அந்த பணத்தை யூஸ் பண்ணி இந்தியாவில் அவங்களுக்கு தேவையான உணவு மற்ற பொருட்களை அவங்க வாங்கிப்பாங்க. கிட்டத்தட்ட பண்ற பரிமாற்ற சிஸ்டம் இது. ஷிஃப்ட் சிஸ்டம்குள்ளேயே வராது. ஸோ இது ஈரான் கூட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு புரியாத புதிரா இருக்கிறது, இந்தியாவில ஒரு மாநிலத்துல, காஷ்மீர் மாநிலத்துல மாத்திரம் கிட்டத்தட்ட ஈரான் போருக்கு சாதகமாகவும் ஈரானுக்கு சாதகமாகவும் அங்க இருக்கக்கூடிய அசம்பிளில ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாரும் வந்து ஈரானுக்காக, அயத்துல்லா குமேனி அவர்களுக்காக குரல் கொடுத்திருக்காங்க. அவருக்கு சப்போர்ட் பண்ணி 18 கோடி அவங்க ஈரானுக்கு அனுப்புறதுக்கு காசை வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஸ்கேமா கூட மாறக்கூடும் நாளைக்கு. ஒரு புள்ளி விவரம் உங்களுக்கு படிக்கிறேன், எந்தெந்த ஊர்கள்ல எவ்வளவு பணம் வசூலிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது எந்த விதத்துல நியாயமான ஒரு விஷயம்ன்றத உங்க பார்வைக்கு நான் விட்டுறேன். ஸ்ரீநகர் 2 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்காங்க. புத்காம் 9.5 கோடி, பாரமுல்லா 4 கோடி, குல்காம் 24 லட்சம், பந்திப்புரா 33 லட்சம், புல்வாமா பேரை கேளுங்க, புல்வாமா 12ல இருந்து 14 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் இதே இடத்துல தான் தாக்குதல் நடந்தது. அதாவது புல்வாமா தாக்குதல் 2019. அன்னைக்கு எத்தனை லட்சம் வசூல் பண்ணி இந்திய வீரர்களுக்காக இவங்க பணம் கொடுத்தாங்க? சிஆர்பிஎஃப் வீரர்களுக்காக. அன்னைக்கு இவங்க நெஞ்சு துடிக்கவில்லையே. ஸோ கந்தர்பல், அதாவது சிஎம்மோட சொந்த இடம், 15 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணியிருக்காங்க. மெஹபூபா முஃப்தி சொல்லியிருக்காங்க, ஈரான் வந்து இந்தியாவோட உற்ற நண்பராம், எல்லா காலங்களையும் ஈரான் இந்தியாவுக்கு சப்போர்ட் செஞ்சிருக்கான். ஆனா இப்போ எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல பேர் அடிபட்டவர்கள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் செய்கிறார்களாம். யார சொல்ல வராங்கன்ட்டு எனக்கு புரியல. ஆனா ஈரான் என்னடான்னா 28 இந்திய கப்பல்களை வெளியே விட்டுருக்கு, 700 மாணவிகளை வெளியே விட்டுருக்கு. இந்தியா வந்து அவங்களுக்கு இந்த உதவி, அதாவது மெடிக்கல் எய்ட் ஃபெசிலிட்டிஸ், சுகாதாரம் சம்பந்தப்பட்ட இன்னும் சொல்ல போனா மருந்துகள், இது எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருக்காங்க. அத்தியாவசிய பொருட்கள், மருந்துகள் எல்லாத்தையும். அதுக்கு ஈரானும் நன்றி சொல்லியிருக்கு. அசாதுதீன் ஓவைசி ஹைதராபாத்ல இருக்கிறவர், அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஈரான்ஸ் பீப்புள் ஹவ் சென்ஸ் ஆஃப் சாலிடாரிட்டி வித் இந்தியா. ட்ரம்ப் அண்ட் இஸ்ரேல் அட்டாக் ஆர் இம்மாரல் அண்ட் அன்லாஃபுல். நான் ஒத்துக்கிறேன், இஸ்ரேல் அண்ட் யுஎஸோட அட்டாக் ஆன் ஈரான் இஸ் இம்மாரல் அண்ட் அன்லாஃபுல். ஏன்னா ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடக்கும் போது ஈரானை தாக்கியது இஸ்ரேலும் அமெரிக்கா செய்த தவறு. ஈரான் பீப்புள் ஹவ் சென்ஸ் ஆஃப் சாலிடாரிட்டி வித் இந்தியா, அதையும் நான் பார்ஷியலா ஒத்துக்கிறேன். ஆனா அன்றிருந்த அயத்துல்லா கமேனி அவர்கள் காஷ்மீரையும் ஒரு பிரச்சனைக்குரிய பகுதி என்று அறிவித்ததை இந்திய அரசாங்கம் மறுத்தது. ஆர்டிகல் 370 நம்ம வந்து ரத்து செய்த போது அதை வந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்ணார். அது இந்தியாவின் உள்நாட்டு விவகாரத்தில் தலையிடுவதற்கு நிகர், அது தேவையற்ற செயலாகத்தான் இந்தியா இன்றும் கருதுகிறது. அதனால அவரை கொன்றதை வந்து நம்ம வந்து நியாயப்படுத்த வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா பேச்சுவார்த்தை நடத்தும் போது இன்னொரு நாட்டின் தலைவரை கொள்வது யாருக்குமே அது அழகல்ல. ஈரான் அதுக்காக இந்தியாவின் ஒரே நண்பன், உற்ற நண்பன், அப்பாரும் இப்பாரும் இல்லாத நண்பன் அப்படின்றதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது. ஷா ஆஃப் ஈரான் 1971 போர்ல பாகிஸ்தானுக்கு ராணுவ உதவி செய்த நாடு தெரியுமா? 1992 இந்தியாவோட தூதரக அதிகாரிகளே கைது செய்து டார்ச்சர் செய்தது ஈரானோட உளவு அமைப்பு. அப்கோர்ஸ் சில மாதங்களுக்கு முன்னாடி அதே உளவு அமைப்பு தான் இந்தியாவில் தாக்குதல் நடத்தக்கூடும் ISI என்று நமக்கு உளவு கொடுத்ததும் அவங்க தான். அன்று அவங்க பாகிஸ்தான் பக்கம் நின்னாங்க. 92 நமது நாட்டை சேர்ந்த தூதரக அதிகாரிகளை உளவாளிகள் என்ற பேர்ல இந்தியாவோட வெளிநாட்டு உளவு ஸ்தாபனத்துக்காக வேலை பார்க்கறாங்கன்ற பேர்ல டார்ச்சர் செஞ்சாங்க. அன்னைக்கு அங்கிருந்த இந்திய தூதர் பிற்காலத்தில் இந்தியாவின் துணை ஜனாதிபதியாகவும் ஆனார். அவர் மௌனம் காத்தார். கிட்டத்தட்ட வெளியுறவுத்துறை அமைச்சகமும் வெளியுறவுத்துறை அதாவது உளவு ஸ்தாபனமும் ரெண்டுமே வந்து வேலை செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதுனால இந்திய அரசாங்கம் நேரடியாக தலையிட்டு அந்த பிரச்சனையை சமாளிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது.
சோ வரலாறு முக்கியம், புரிந்து பேசவும் தெரிந்து பேசவும். சரிங்களா? குல்பூஷன் ஜாதவ்னு ஒருத்தர் வந்து ஈரான்ல இருந்து இருக்கிறவர் தான் கடத்தி கொண்டு இங்க பாகிஸ்தான் சிறையில வாடிட்டு இருக்காரு. அவரு இந்தியன் நேவல் ஆபீசர். 10 வருஷமாச்சு அவரு. 2016ல சர்வதேச நீதிமன்றத்துக்கு போயிட்டு அவரோட தூக்கு தண்டனை மாத்திரம் நம்மளால ரத்து செய்ய முடிஞ்சது. இன்னும் அவரை விடுவித்து நம் நாட்டுக்கு திரும்ப கூட்டு வர முடியல. ஏன்னா இந்தியா பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய உறவு அது பற்ற உறவு. ரெண்டாவது நான் என்ன கேட்கிறேன், இந்த காஷ்மீரிகள் 18 கோடி இந்த வசூல் பண்ணாங்களே, 7 லட்சம் காஷ்மீரி பண்டிட்டுகள் அங்க இங்க இந்தியால அகதிகளா, அவங்க நாட்டுக்குள்ளேயே அவங்க அகதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்காக எவ்வளவு பணத்தை திரட்டி இவங்க வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. துரந்தரோட டைரக்டரே ஒரு காஷ்மீரி, ஆதித்ய தர். நிறைய காஷ்மீரிகள் இந்தியால வந்து அங்க இருந்து வந்து இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது 1990கள்ல ரிலீவ் கலீவ் ஜலீவ் அவங்க கொடுத்த ஆப்ஷன். அன்னைக்கு அங்க இருந்து பண்டிட்டுகள் துரத்தி அடிக்கப்பட்ட போது என்ன செய்து கொண்டிருந்தது அன்றிருந்த அரசு? ஏன் ரகுநாத் மந்திர்ல, ஸ்ரீநகர்ல இருக்கக்கூடிய ரகுநாத் மந்திர்ல இத்தனை ஆண்டுகள் கழித்து ஸ்ரீராம நவமியை இப்பதான் செலிப்ரேட் பண்ணிருக்கோம். இது போன்ற நிலை ஏன் வந்தது? சோ இவர்களின் விசுவாசம் இது போல ஈரானுக்காக கொந்தளிப்பவர்கள் ஏன் இவர்களின் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் இவர்களோடையே வாழ்ந்து இருந்து பழகி வளர்ந்த காஷ்மீரிகள் இந்துக்கள் மீதும் ஏன் இல்லை பரிவு? அந்த கரிசனம் ஏன் இல்லை? சோ இது வந்து இட் இஸ் லாயலிட்டி டு அ பர்டிகுலர் கம்யூனிட்டியா, இஸ் இட் லாயலிட்டி டு ஹியூமனிட்டியா? மனித சமுதாயத்தின் மீது கொண்டிருக்கும் பற்றா, இல்லை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் மீது இவர்களுக்கு இருக்கும் பற்றா? உங்கள் பார்வைக்கு. ஓகே சார். சார் உங்க அற்புதமான கருத்துக்களை இளையவரிடம் பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி. ஜெய்ஹிந்த்.